நான் நடிச்சதால ஃபைன் சொல்ல, ரியலி நல்ல ஒரு ஸ்கிரிப்டு, நல்ல டைலாக்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேதாரண்யம் ஷூட்டிங் ஃபுல்லாக தான் நடந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு மேல் மக்கள் தான் சொல்லணும். இந்த ஆக்சுவலாக உப்பளத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உப்பளம் அந்த பிஸ்னஸ் பண்ணுற நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்றதால கதை போயிட்டுருக்கு. ரொம்ப அருமை. இந்த படம் வந்து நாங்கள் வந்து மழை வெயில் அதை பார்க்காம ஒர்க் பண்ணோம் நாங்கள். தேங்க்யூ. என்னப்பா சத்தியம் பார்க்கலாம். இதில் வந்து கிளாமர் டபுள் மீனிங் ஒன்றும் இல்லை. அருமை. அவங்க நல்ல குட் ஆர்டிஸ்ட். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? கேள்வி கேட்டேன். இல்லை, உப்பளத்தில் வாழ்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கணும் உப்பளத்தை பற்றி. ஆனால் இன்டர்வல் வரைக்கும் தான் உப்பளத்தை பற்றி காட்டினாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு இது அடிமைத்தனம் இல்லாமல் எல்லா பேருமே வந்துட்டு அவங்கவுங்க முடியும் அவங்கவுங்க பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது நல்ல ஒரு அளவுக்கு காட்டியிருந்தாங்க. அரசியல் ஜாதி எதுவுமே இல்லைங்க. அரசியல் ஜாதி பற்றி எதுவுமே பேசலாம். அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கருத்து முன் வைக்கிறாங்க. அதில் நல்லா இருக்கு படம். ஓகே, பார்க்கலாம். வில்லனுக்கு வந்து மெயினாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வரைக்குமே வில்லன் வந்து ஒரு கெத்தா ரோலாக காட்டியிருக்காங்க. அதனால் படம் வந்து வில்லன் இது வந்து நல்லா இருக்கு. அவங்க நடிப்பு சொல்லவே தேவையில்லை. எல்லா படத்துலையும் சூப்பராக பண்ணுறாங்க. இந்த படமும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. தீபாக்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகம் போட்டிருந்தாலுமே ஓரளவுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஓகே ஜி, பரவாயில்ல, நல்லா இருக்கு. அந்த உப்பளத்தை சம்பந்தப்பட்ட அந்த குண்டகர்த்தி இதுதான் காமிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்ல கதை. ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் எல்லாரும். அது கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஒரு வாட்டி எல்லாரும் உப்பளத்தில் வாழ்கிறது இல்லை. அந்த அந்த உப்புங்கள்லாம் சில அந்த இதெல்லாம் கம்மியான விலையில் வாங்கி இது விற்கிறாங்க இல்லை, அது எப்படி இது பண்ணுறாங்கன்னு அதான் விவாதம். அதில் வர எப்படி கொலை எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அந்த தொழிலாளர்கள்லாம் அப்படின்னு சொல்லி அதுதான் காமிச்சிருக்காங்க. அரசியல் பேசலாம் இல்லை. அந்த உப்பளத்திலும் அந்த இவங்க அந்த குண்டர்கள் அவங்க கூட ஜாதியும் இல்லை. இப்போ வந்து கம்மியான விலையில் வாங்கி ஜாஸ்தி விற்கிறாங்க. அவங்க வந்து அதுலேயும் சில அண்டர் கிரவுண்ட் வேலைலாம் பண்ணுறாங்க. அதை காமிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து போராடுறாங்க. எல்லாரோட நடிப்பு எப்படி இருக்கு? எல்லாரோட நடிப்பு பரவாயில்ல. தீபாசங்கர் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க இந்த படத்தில்? யாரு? தீபாக்கா நல்லா நடிச்சிருக்காங்க. பட்ஜெட் தகுந்த மாதிரி இதை படம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய புதுமுக நடிகர்கள் இருக்காங்க. கமர்ஷியல் படங்களை போட்டி போடுறதை நம்ம பேச முடியாது. இந்த படங்களுக்கான இசை பரவாயில்ல. டைரக்டருடைய பொறுப்பை கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். மற்றபடி நல்லா இருக்கு. இல்லை, அது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை. அந்த பகுதி மக்களுக்கு அது பிடிக்கும். பொதுவாக மற்றவங்க கதை காலம்னு எடுத்துக்கிட்டா மக்களுக்கு அது பிடிச்ச படம் தான். கதை வில்லன் கேரக்டர் இந்த இதில் என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க முடியும். டைரக்டரே பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சுமாராக பண்ணியிருக்காரு. அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கார். உருவம் மட்டும்தான் செட் ஆகல. நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? யதார்த்தமான நடிப்பு. இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கருத்துக்கள் சொல்கிறதுக்கு ஒன்று யதார்த்தமான நடிப்பு. இதெல்லாம் குடும்பமாக படம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எந்த ஒரு விரசம் இல்லை.